அனைவருக்கும் வணக்கம். ஆகஸ்ட் 25, 2026 ஆவணி மாதம் 8ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை ராசி பலன்கள். திதி, நட்சத்திரம், ராகு காலம், யமகண்டம், நல்ல நேரமெல்லாம் கடைசியில் சொல்லியிருக்கேன். தேவையுள்ளவர்கள் பார்த்து கொள்ளலாம். இப்போது 12 ராசிக்கான பலன்கள். மேச ராசியில் பிறந்தவர்கள். மகரச்சந்திரன் உங்களுக்கு தொழில் மற்றும் பொறுப்பு சார்ந்த விஷயங்களில் அதிக கவனம் செலுத்த வைக்கும். வேலைப்பளு அதிகரித்தாலும் முக்கியமான பணிகளை முடித்து நல்ல பெயர் பெறும் வாய்ப்பு உள்ளது. மேல் அதிகாரிகளிடம் பேசும்போது அவசரப்படாமல் நிதானமாக செயல்படுவீர்கள். தொழில் மற்றும் புதிய பொறுப்பு பற்றிய சிந்தனை வரலாம். குடும்பத்தில் உங்களுடைய நேரம் குறைவாக இருப்பதால் சிறிய மனக்கசப்பு ஏற்படலாம். பணவரவு சீராக இருக்கும். தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது. அதிர்ஷ்ட எண்கள் 1 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அல்லது ஆரஞ்சு. ரிஷப ராசியில் பிறந்தவர்கள். இந்த சந்திர சஞ்சாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டம், உயர்கல்வி, நீண்ட தூர பயணம் மற்றும் ஆன்மீக சிந்தனைகளில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒரு செய்தி கிடைக்கலாம். வேலை அல்லது தொழிலில் புதிய வாய்ப்புகள் உருவாகும். பிள்ளைகள் தொடர்பான விஷயங்களில் மகிழ்ச்சி கிடைக்கலாம். பண விஷயத்தில் பெரிய முடிவுகளை எடுக்கும்போது நிதானம் அவசியம். வெளிநாடு அல்லது தொலைதூர தொடர்புகள் மூலம் நல்ல வாய்ப்பு வரலாம். அதிர்ஷ்ட எண்கள் 2 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை அல்லது இளஞ்சிவப்பு. மிதுன ராசியில் பிறந்தவர்கள். பணம், குடும்பம், பொறுப்பு மற்றும் எதிர்பாராத செலவுகளில் கவனம் செலுத்த செய்யும். பழைய கடன் அல்லது நிலுவைத் தொகையை சரி செய்யும் முயற்சிகள் வெற்றி பெறலாம். குடும்பத்தில் முக்கியமான முடிவு ஒன்றை எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். பேச்சில் கவனம் தேவை. சிறிய வார்த்தை கூட பெரிய விவாதமாக மாறாமல் பார்த்து கொள்ளுங்கள். தொழிலில் மறைமுகமாக கிடைக்கும் வாய்ப்புகளை கவனியுங்கள். அதிர்ஷ்ட எண்கள் 5 மற்றும் 8. அதிர்ஷ்ட நிறம் பச்சை அல்லது அடர் நீலம். கடக ராசியில் பிறந்தவர்கள். எதிர் திசையில் இருப்பதால் வாழ்க்கை துணை, கூட்டு தொழில் மற்றும் முக்கிய உறவுகள் மீது கவனம் அதிகரிக்கும். கணவன் மனைவி இடையே இருந்த கருத்து வேறுபாடுகளை பேசி தீர்க்க நல்ல நாள். தொழில் கூட்டாளியுடன் முக்கியமான ஆலோசனை நடத்தலாம். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் முன் விதிமுறைகளை முழுமையாக படியுங்கள். பணவரவு இருக்கும், ஆனால் பிறரை நம்பி பண விஷயங்களில் முடிவு எடுக்க வேண்டாம். அதிர்ஷ்ட எண்கள் 2 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை அல்லது முத்து நிறம். சிம்ம ராசியில் பிறந்தவர்கள். வேலை, தொழில் மற்றும் தினசரி பொறுப்புகளில் கவனம் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக தாமதமாக இருந்த வேலைகளை முடிக்க நல்ல வாய்ப்பு கிடைக்கும். போட்டிகள் அதிகமாக இருந்தாலும் உங்கள் திறமையை வெளிப்படுத்த முடியும். உடல்நலம் மற்றும் ஓய்வில் கவனம் செலுத்துங்கள். பணியிடத்தில் தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கவும். குடும்பத்தில் ஒருவருக்கு உதவி செய்ய வேண்டிய நிலை ஏற்படலாம். அதிர்ஷ்ட எண்கள் 1 மற்றும் 4. அதிர்ஷ்ட நிறம் தங்க நிறம் அல்லது மஞ்சள். கன்னி ராசியில் பிறந்தவர்கள். உங்களுக்கு நல்ல உற்சாகத்தை தரக்கூடியதாக இருக்கும். குழந்தைகள், கல்வி, படைப்பாற்றல், காதல் மற்றும் முதலீடு தொடர்பான விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படலாம். புதிய முயற்சிக்கு நல்ல திட்டமிடல் செய்ய முடியும். வேலை செய்பவர்களுக்கு பாராட்டு கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. தொழிலில் புதிய யோசனை நல்ல பலனை தரலாம். பண விஷயத்தில் அவசர முதலீட்டை தவிர்த்து ஆராய்ந்து முடிவு எடுங்கள். அதிர்ஷ்ட எண்கள் 5 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை அல்லது கிரீம் நிறம். துலா ராசியில் பிறந்தவர்கள். வீடு, குடும்பம், சொத்து மற்றும் வாகனம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். வீட்டில் ஒரு முக்கியமான மாற்றம் செய்யும் எண்ணம் வரலாம். குடும்ப உறுப்பினர்களுடன் ஆலோசித்து முடிவு எடுப்பது நல்லது. சொத்து வாங்குதல் அல்லது விற்பனை தொடர்பான முயற்சிகளில் ஆவணங்களை கவனமாக சரிபார்த்து வாங்கவும். வேலைப்பளு காரணமாக மன அழுத்தம் ஏற்படாமல் ஓய்வுக்கும் நேரம் ஒதுக்குங்கள். அதிர்ஷ்ட எண்கள் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் அல்லது வெள்ளை.
விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் தொடர்பு முயற்சி மற்றும் தைரியம் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக ஒருவரிடம் பேச வேண்டிய விஷயம் இருந்தால் அதை நிதானமாக பேசி தீர்க்கலாம். தொழிலில் புதிய தொடர்புகள் உருவாகும். சிறிய பயணங்கள் அல்லது முக்கிய சந்திப்புகள் ஏற்படலாம். சகோதரர் அல்லது சகோதரி மூலம் உதவி கிடைக்க வாய்ப்பு உள்ளது. சமூக வலைத்தளம் அல்லது ஆன்லைன் தொழிலில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்பு கிடைக்கலாம். அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் செம்மை அல்லது மெரூன். தனுசு ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு சந்திரன் 2ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் பணம், குடும்பம் மற்றும் பேச்சு முக்கியமாக இருக்கும். வருமானத்தை அதிகரிக்க புதிய வழிகளை பற்றி சிந்திப்பீர்கள். குடும்பத்தில் நல்ல செய்தி கிடைக்கலாம், ஆனால் கோபத்தில் பேசுவதை தவிர்க்க வேண்டும். சேமிப்பை அதிகரிக்க நல்ல வாய்ப்பு உள்ளது. விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கும் முன் தேவையா என்பதை சிந்தியுங்கள். அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் அல்லது ஆரஞ்சு. மகர ராசியில் பிறந்தவர்கள் சொந்த ராசியில் சஞ்சரிப்பதால் மனதில் பல சிந்தனைகள் உருவாகும். தனிப்பட்ட வாழ்க்கை, வேலை, எதிர்கால திட்டங்கள் குறித்து முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உங்கள் செயல்பாடுகளை மற்றவர்கள் கவனிக்கும் நாள். தொழிலில் புதிய பொறுப்பு கிடைக்கலாம். உறவுகளில் அதிக எதிர்பார்ப்பு வைக்காமல் இருந்தால் மன அமைதி கிடைக்கும். அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 8. அதிர்ஷ்ட நிறம் நீலம் அல்லது சாம்பல் நிறம். கும்ப ராசியில் பிறந்தவர்கள் ஓய்வு, மன அமைதி மற்றும் உள்நிலை சிந்தனையை அதிகரிக்க செய்யும். கடந்த காலத்தில் கடந்த சில விஷயங்களை பற்றி சிந்திப்பீர்கள். தேவையற்ற கவலைகளை குறைத்துக் கொள்வது நல்லது. வெளியூர் அல்லது வெளிநாடு தொடர்பான முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்கலாம். செலவுகள் அதிகரிக்கக்கூடிய நாள் என்பதால் பட்ஜெட்டை கவனியுங்கள். ஆன்மீகம் அல்லது தியானம் மன அமைதிக்கு உதவும். அதிர்ஷ்ட எண்கள் 4 மற்றும் 8. அதிர்ஷ்ட நிறம் அடர் நீலம் அல்லது ஊதா. மீன ராசியில் பிறந்தவர்கள் நண்பர்கள், லாபம் மற்றும் எதிர்கால திட்டங்களில் முன்னேற்றம் ஏற்படும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பணம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. நண்பர் அல்லது அறிமுகம் மூலம் நல்ல தொழில் வாய்ப்பு கிடைக்கலாம். தொழிலில் புதிய தொடர்புகள் உருவாகும். உங்கள் திறமையை பயன்படுத்தி கூடுதல் வருமானம் பெறும் வாய்ப்பு இருக்கலாம். குடும்பத்துடன் முக்கியமான நேரத்தை செலவிடுவீர்கள். அதிர்ஷ்ட எண்கள் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் அல்லது கடல் பச்சை. இன்றைய திதி காலை 6 மணி 21 நிமிடம் வரை துவாதசியின் பின் திரியோதசி. நட்சத்திரம் இரவு 10 மணி 51 நிமிடம் வரை உத்திராடம் பின் திருவோணம். சூரிய உதயம் காலை 6 மணி 10 நிமிடம், மறைவு 6 மணி 27 நிமிடம். ராகு காலம் மதியம் 3 மணி 23 நிமிடம் முதல் 4 மணி 55 நிமிடம். யமகண்டம் காலை 9 மணி 15 நிமிடம் முதல் 10 மணி 47 நிமிடம். குளிகை மதியம் 12 மணி 19 நிமிடம் முதல் 1 மணி 51 நிமிடம். நல்ல நேரம் காலை 8 மணி 15 நிமிடம் முதல் 9 மணி 15 நிமிடம். காலை 4 மணி 25 நிமிடம் முதல் 5 மணி 25 நிமிடம். தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு ஆதரவு தரும் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி.